பெரியோர்களே, தாய்மார், பெருமக்களே, நமது சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதல்கண் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நமது வேட்பாளர் பூர்ணிமா அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தை கொடுத்து தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். சார்பற்ற வெற்றி கூட்டணி உறுதியாக இந்த முறை வெற்றி பெற்று 7வது முறையாக நிச்சயம் ஆட்சி அமைப்பார் என்பதை என்னுடைய முதல் பாயிண்ட்லயே இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நம்ம மதசார்பற்ற கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்காக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். கண்டிப்பாக நான் வருகிறேன். அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்காகவும் மதசார்பற்ற கூட்டணிக்காகவும் அதே போல அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்காகவும் நமது வேட்பாளர் பூர்ணிமா நிச்சயமாக வந்து நான் பிரச்சாரம் செய்வேன் என்று சொன்னேன். எனவே உங்கள் நான் பார்த்து கேட்டுக்கொள்வது, நமது பூர்ணிமா உதய சின்னத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த மதசார்பற்ற நம்ம இந்த கூட்டணியில மிக முக்கியமாக ஐயா கலைஞர் அவர்கள் ஆசீர்வாதத்துடனும் நமது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் நிச்சயமாக இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம பூர்ணிமா அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று வரும் பொழுது இந்த தொகுதிக்கு, அதாவது அம்பத்தூர் தொகுதிக்கு அவர் செய்ய இருக்கின்ற பணிகளை இப்பொழுது உங்களிடம் நான் பட்டியலிட விரும்புகிறேன். இங்க தேர்தல்கள் வருவது எதற்காக? இந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செய்து இந்த தொகுதியை எல்லா விதத்திலும் முன்னேற்ற வேண்டும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்ம இளமையானவங்க, நல்ல படிச்சவங்க, உங்களுக்காக உழைக்கிறதுக்கு ஒரு யங் லேடி உங்களுக்காக அவங்க இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு அரசியலிலே பெண்கள் வருவதே ரொம்ப கஷ்டம். அந்த வகையில இன்றைக்கு ஒரு பெண் வேட்பாளராக பண்றத உண்மையிலேயே ஒரு பெண்ணாக மிக மிக சந்தோஷப்படுறேன். அதே போல இன்னைக்கு பூர்ணிமா ஜெயிச்சு வந்தாங்கன்னா அண்ணன் அறிவித்த மிக முக்கியமான விஷயங்களை நான் சொல்லணும். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முறை மாதந்தோறும் அனைத்து பெண்களுக்கும் 2000 ரூபாய் நிச்சயமாக அந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை பெண்களுக்காக நான் சொல்றேன். ஏன்னா வேட்பாளரும் பெண், நானும் பெண், நாடு முழுக்க பெண்களுக்காக அதிகமான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு விட பெண் வாக்காளர்கள் தான். அந்த வகையில கேப்டன் எப்பவும் சொல்வாரு, பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்று. அந்த பெண்களுக்கு பல பேர் வாக்குறுதியாக வந்த உடனே 1000ல இருந்து 2000. மிக மிக முக்கியமானது, அனைத்து ரூபாய்க்கு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பனை வேண்டிய பொருட்களை வாங்கிக்கலாம். இன்னைக்கு எதிர்கட்சியில இருப்பாங்க, ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் தான் கொடுக்கிறோங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், உறுதியாக நீங்க வெற்றி பெற்றவுடன் அந்த 8000 ரூபாய் கூப்பன் உங்களுக்கு சரிசமமாக கிடைக்கும்.
சென்று உங்க வீட்டுக்கு வேண்டிய அது மைக்ரோ அவனோ இல்ல ஃப்ரிட்ஜோ வாஷிங் மெஷின் whatever it is உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கூப்பனை வச்சு நீங்க உங்க வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் அதே போல மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது 8ஆம் கிளாஸ் வரைக்கும். அந்த மாணவர்கள் மொத்தம் 30 பலனடைகிறார்கள். புதுமை பெண் மற்றும் புதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். 85 லட்சம் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் தரப்படும் என்பதையும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்காங்க. முதியோர் தொகை இன்னைக்கு 2000 உயர்த்தப்படுகிறது. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, அதே போல மகளிர் சுய உதவி குழுக்கு ஏன்னா மெட்ரோ தான் இன்னைக்கு சிட்டியில இருக்கிற நமக்கெல்லாம் அந்த போக்குவரத்து ரொம்ப ஈஸியாக செய்கிறது. அந்த வகையில் மெட்ரோ திட்டம் மழை நீர் வடிகால் பணி செய்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்தோடனே இமிடியேட்டா அது செய்து முடிப்பாங்க. நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, எங்க 83வது வார்டு மாதான தொகுப்பும் பிரதான சாலையில தாங்கள் பூங்கா ஏரிகளில் மக்கள் படகு சவாரி செய்ய அண்ணன் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் பொற்கரங்களால் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வடிகால் மற்றும் 86, 89, 89 லட்சம் மதிப்பீட்டில் பேட்மிண்டன் அதாவது இறகு பந்து மைதானம் உருவாக்கப்பட்டுள்ளது இளைஞர்களுக்காக என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். 93வது வார்டு அண்ணா நகர் அங்க விரிவாக்கம், மேற்கு விரிவாக்கம் மில்லியன்ல பூங்கா 25 லட்சம் உடற்பயிற்சி கூடம் ஜிம் உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி இங்க மாநகராட்சி மூலம் 112 எண்ணிக்கையில் 187 கிலோமீட்டருக்கு சாலை அமைப்புகள் செய்து தரப்பட்டிருக்கிறது. அது 564 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல 34 கோடியில பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், மருத்துவ கட்டிடங்கள், இரவு காப்பகங்கள், குழந்தைகளுக்கு வளர்ச்சி கட்டிடம், பல்வேறு திட்டங்கள் இது மாதிரி செய்திருக்காங்க. வில்லிவாக்கம் ரயில்வே மேம்பாலத்துக்கு அடியில கொரட்டூர் மற்றும் பாடி அங்கு யூ வடிவ சர்வீஸ் 14 கோடியில மதிப்பீடு மற்றும் பாடிக்குப்பம் ரயில் நகர் மேம்பாலம் அமைக்க 9.70 கோடியில 29 கோடியில மதிப்பீட்டுல பணி துவங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பத்தூர் தொகுதி பள்ளி கட்டிடங்கள் சுமார் 85 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. திட்டம் பணிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க முடிக்கப்பட்ட பணிகள் சாலை பணி, மழை நீர் வடிகால், விளையாட்டு பூங்கா, கட்டிட பணிகள், குளங்கள், இதனுடைய மொத்த மதிப்பீடு 34 கோடி. அதுக்கு அடுத்தது இன்னும் நடைபெற்று கொண்டிருப்பது சாலை பணி, மழை நீர் வடிகால், விளையாட்டு பூங்கா, கட்டட பணி, குளங்கள், இதர பணிகள். அது எல்லாம் 303 கோடி ரூபாயில நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இங்க இருக்கின்ற மற்ற பணிகள் அதேதான், சாலை, மழைநீர், விளையாட்டு பூங்கா, கட்டிட பணி, குளம், இதர பணிகள் மீண்டும் ஒரு 3 கோடிக்கு பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் மொத்தம் 880 கோடி ரூபாய் மதிப்பு கருத்து கணிப்பு வந்திருக்கு. நீங்க கணிப்பு போய் ரீச் ஆயிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மத சார்பற்ற கூட்டணி 180 185 இடங்களை பெற்று அமோக வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 7வது முறையாக ஆட்சி அமைக்கிறார் என்ற வெற்றி செய்தியை கருத்து கணிப்பு முடிவுகள் அறிவித்துள்ளது. எதிர்கட்சி எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் நிச்சயமாக என்ன நிலைமை என்பது அவங்களுக்கு தெரியும்.
உறுதியாக எதிர்கட்சி அந்தஸ்து கூட அவங்களுக்கு கிடைப்பா என்பதுதான் நீங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனவே நாம் நிச்சயம் மக்களுக்காக உழைப்போம், உண்மையை உறக்க சொல்வோம். நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலும் மதசார்பற்ற வெற்றி பெற்று அனைவரும் வெற்றி பெற்று சட்டசபைக்கு அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்களாக வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கரத்தை வலி சேர்க்குவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த மாபெரும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இங்க இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, எஸ்டிபிஐ, இந்தியன் முஸ்லிம் லீக், எல்லா கூட்டணி, அதே போல மதிமுக, அனைவருக்கும், அதே போல மனிதநேய மக்கள் கட்சி அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய எங்கள் அன்பு கண்மணிகள், என் உயிரில் கலந்த கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் மாவட்ட செயலாளர்கள், பகுதி வட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணி சகோதரிகள், வியாபார பெருமக்கள், பொதுமக்கள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறையினர் அனைவருக்குமே இங்க அம்பத்தூர்ல பூர்ணிமா சார்பாகவும் நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, திலகர் அவர் மாவட்ட தலைவர் காங்கிரஸ் கட்சி, பீர் முகமது மாவட்ட பொருளாளர் அவரும் காங்கிரஸ் கட்சி, கோபி சிபிஎம், விஜயகுமார் சிபிஐ, இப்ராஹிம் விசிகே, தாமோதரன் மதிமுக, சுரேஷ் மதிமுக, அபிராமகுமார் மனிதநேய மக்கள் கட்சி, அகமது எஸ்டிபிஐ, ரசூல் தனபால் மக்கள் நீதி மையம், இளவரசன் திராவிட கழகம் மற்றும் இதெல்லாம் படிக்கவே 1/2 மணி நேரம் ஏன்னா 23 கூட்டணி இல்லையா. அதே போல இன்னைக்கு இந்த கூட்டணியில இருக்கின்ற அனைவருக்கும், அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும், அதே போல ஜோசப் சாமுவேல் அவர் சட்டமன்ற டிஎஸ்பி ராஜகோபால் எம்சி அவர்களுக்கும், எம்டிஆர் நாகராஜ் அவர்களுக்கும், BK மூர்த்தி அவர்களுக்கும், சண்முனியாண்டி அவர்களுக்கும், பிரகாஷ்குமார் அவர்களுக்கும், LDF அவர்களுக்கும், கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் பழனி அவர்களுக்கும், அம்பத்தூர் பகுதி செயலாளர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும், வடக்கு பகுதி மதன்குமார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகள், மகளிர் அணி சார்பு நிர்வாகிகள் அனைவருக்கும், 87வது வட்ட செயலாளர் மோகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் பணிவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோகமாக வெற்றி பெற இணைவோம், வெற்றியை படைப்போம். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 7வது முறை அமைக்க ஒவ்வொரு ஓட்டும் இங்க பொன்னான வாக்குகள் என்பதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு பல்வேறு வித முனைய போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 கட்டம்னாங்க, 3னாங்க, இப்ப 4னாங்க, 5னாங்க, 6னாங்க. அது எத்தனை முனை போட்டிகளாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், இங்க முதல் அணி நம்மளுடைய நம்ம அணிதான். ஏன்னா இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான் முதல் அணி. நிச்சயம் நாம் ஆட்சி அமைப்பார் அண்ணன். அதனால அனைத்து தொகுதிகளையும் வென்று எடுப்போம் என்று கூறி, இந்த நேரத்தில் நம்மளுடைய பூர்ணிமாவை உங்க கையில நான் ஒப்படைச்சிட்டு போறேன். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு பெண் வேட்பாளர். அந்த பெண் வேட்பாளருக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து உதய சூரியன் சின்னத்தில் மகத்தான வெற்றியை கொடுத்து, அம்பத்தூர் தொகுதியில் பூர்ணிமா உதய சூரியன் சின்னம் வென்றது என்ற வெற்றி சரித்திரத்தை தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீர்களா? பூர்ணிமாவை ஜெயிக்க வைப்பீங்களா? சூரனை வெற்றி பெற செய்வீர்களா?
மதசார்பற்ற வெற்றி கூட்டணி வெற்றி பெற செய்வீர்களா? அண்ணன் ஸ்டாலின் 7வது முறை ஆட்சி அமைக்க நீங்கள் வாக்குகளை செலுத்துவீர்களா? எனவே இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமைய போகும் ஆட்சி மகத்தான ஆட்சியாக இருக்கும், அது மக்கள் ஆட்சியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து கட்சியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அம்பத்தூரிலே உதய சூரியன் சின்னத்திலே மகத்தான வெற்றியை தாருங்கள். 23ஆம் தேதி எல்லாரும் வாக்கு சாவடிக்கு சென்று உதய சூரியன் சின்னத்திற்கு பூர்ணி வாக்கு அம்பத்தூர் தொகுதியிலே தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்று சேர்ந்தது ஒரு